இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நாம் அனைவரும் கரங்களை வைத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சேனல் மூலமாக, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் இந்த ஜெபங்களை செய்யும் போதும் நம்முடைய தேவன் மேல இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக எப்போதுமே ஒரு வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்ம உடைந்து போகிற நேரங்கள் உண்டு. ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, இன்றைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியரை நீ என்றைக்கும் காண்பதில்லை. எத்தனை பேர் இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்துகிற இது வார்த்தை. அது எகிப்தியரை குறிக்கவில்லை, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை குறிக்கிறது. ஆமென். அது அந்த நேரத்துல அது எகிப்தியருக்காக இருக்கலாம். ஆனா இங்க இந்த இடத்துல நீங்க எந்தெந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நீ இனி காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இன்னைக்கு காலையில நான் எழுந்திருக்கும் போது பாத்தீங்களா 3:45 மணி. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பிரேயர் நான் கேட்பேன், நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு பர்க் ஊழியத்துக்காக அது 3:45 மணிக்கு எழுந்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல நான் பல காரியங்களுக்காக ஜெபித்து விட்டு நான் இருக்கும்போது கர்த்தர் உணர்த்தின காரியம், ஒவ்வொரு புயலையும் ஒவ்வொரு காற்றையும் அதட்டுகிற தேவனாய் இருக்கிறாரு, வற்றி போக வைக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ இந்த சாயங்கால வேலையில உண்மையாகவே இந்த இடத்துல நம்ம கூடி ஜெபிக்கும் போது அநேகர் வந்து உங்களுடைய தேவைகளை எழுதுறீங்க, உங்க பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி தந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க காண்பதில்லை என்று விசுவாசிங்க. நான் இனி காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு காண மாட்டேன் கிடையாது, நாளன்னைக்கு காண மாட்டேன் கிடையாது, என்றுமே நீ காண்பதில்லை என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தது பாருங்க, 14வது வசனம், யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? யுத்தம் பண்ணுவார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு போராட்டம் இருக்குது. ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்குது. அது வியாதியின் போராட்டமா இருக்கலாம், வீட்டுல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், உங்களுடைய பண விஷயங்களா இருக்கலாம், வாழ்க்கையை குறித்து போராட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு பிரச்சனையிலும் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே போக பண்றாரு. அவங்களை போக பண்ணும் போது எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் எப்பவுமே நினைப்பேன், அதுல 16வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரலிலே நடந்து போவார்கள். பயங்கர ஒரு சவாலான விஷயம். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ அந்த கம்பை நீட்டு, அந்த கோலை நீட்டு, அதை நீட்டினாக்கா சமுத்திரம் 2ஆ பிரியும்ன்றார். 2ஆ பிரியானாக்க எப்படி நம்பி இறங்குவாங்க? நம்ம சும்மா காலை வைக்கவே ஐயோ சுனாமி வந்துருமோ, மெரினா பீச்ல போய் காலை வச்சா சுனாமி வந்துருமோ, புயல் வந்துருமோ, ஐயோ நம்மள மூழ்கிடுமோன்னு பயப்படுறோமே. 2ஆ பிரிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவரு. அந்த ஜனங்க விசுவாசிக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு சாயங்கால வேலையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், இனி நீ இந்த பிரச்சனையை காண மாட்டாய். ஹல்லேலூயா. தெய்வ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சாயங்கால வேலையில எந்த குழப்பத்துல இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு பதில் யாருமே தர முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களை தவிர எனக்கு யாருமே எந்த ஆன்சரையும் கொடுக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் அந்த பதில் எனக்கு கொடுக்க முடியும் சொன்னீங்கன்னாக்கா இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் அதை உடைத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வாசித்து கொண்டு வரலாம். 19வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதர் விலகி அவர்களுக்கு முன்பாக நடந்து வந்தார். அவர்களுக்கு பின் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்து வந்தது. நல்லா கவனிச்சுக்கங்க. அவங்களுக்கு வழி விடுறாங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. வனாந்தரத்தை தாண்டி வரும்போது கடல் வந்துருச்சு. கடலை தாண்டணும். நாங்க எகிப்தை விட்டு வெளியே போகணும், வேற வழி கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கம்ப போய் நீட்டு. எல்லாரும் நிக்கிறாங்க, கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய பிரச்சனைக்கு முன்பாக இப்ப நின்று கொண்டிருக்கிறோம்? யோசிங்க. நம்ம பிரச்சனை நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. நம்ம பிரச்சனைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைய எனக்கு தெரியல, நான் எப்படி தாண்டுவேன் தெரியல, இந்த கடலை நான் எப்படி தாண்டுவேன் தெரியல,
தெரியல, இந்த போராட்டத்தை நான் எப்படி தாண்டுவேன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், இனி நீ காண மாட்டாயின்னு சொல்றாரு. விசுவாசிங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக நிக்கிற செங்கடலை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக நிக்கிற அந்த காற்றை பார்த்து, கடலை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு 20வது வசனத்துல, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமாகவும் எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அந்த இரவு நேரத்துல அவங்க இந்த சைடு எகிப்தியர் வராங்க, அந்த சைடு கடல், நடுவுல இஸ்ரேல் ஜனங்க. எப்படி இருக்குது பாருங்க. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த மேக ஸ்தம்பத்தை அங்க அனுப்பி அவங்களுக்கு இருட்டா மாட்டிட்டாரு. இருட்டாக்கிட்டு யாரு பிரச்சனை தராங்களோ அவங்களுக்கு இருட்டு பக்கமா மாத்தி விட்டாரு. யாரு ஆண்டவரை நம்பி நிக்கிறாங்களோ அதே மேக ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சமாக மாறிச்சு. பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை என்னன்னாக்கா, உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய இருட்டான நேரத்துல, நீ அழுது கொண்டிருக்கிற நேரத்துல, நீ வந்து அப்படியே ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்துல, உனக்கு ஒன்றுமே புரியாத நேரத்துல, உன்னுடைய குழப்பத்துல, உன்னுடைய இருட்டான சூழ்நிலையில உனக்கு மேக ஸ்தம்பமாக வெளிச்சமாக நான் நிக்கிறேன்றார் ஆண்டவர். இதே தேவன் நம்ம கூட நிக்கும் போது அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். வாங்க படிக்கலாம். அடுத்தது 21வது வசனம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினார். கீழ்ப்படிதல்ங்க, இதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் ஒரு பிரச்சனைக்கு முன்பாக உங்களை அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருங்க, கையை நீட்ட சொன்னா கையை நீட்டுங்க, முழங்கால் போட சொன்னா முழங்கால போடுங்க, வேதத்தை படிக்க சொன்னா வேதத்தை படிங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு முன்பாக? கர்த்தர் சொல்லிட்டார் மோசே கிட்ட, நீ கோலை நீட்டு. கோலை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினாலும் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிட்டு. இதுதான் நம்ம கர்த்தர். கர்த்தர் எப்படின்னா, நடுவுல கவலை நீட்டின உடனே அந்த சமுத்திரத்தை ஓரம் ஒதுக்கி செவரு மாதிரி ஆக்கி அதை வறண்டு போக பண்ணினாராம். தரைய வறண்டு போக பண்ணினார். இந்த சாயங்கால வேலையில நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி சிந்திக்கணும்னாக்கா, ஆண்டவரே, நான் கண்ணீர்னால நனைந்து போய் கிடக்குறேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன், என் பிரச்சனையை நினைச்சு எனக்கு புரியல ஆண்டவரே. அதை வற்றி போக செய்வார் ஆண்டவர். நம்மளுடைய பிரச்சனைகளை வற்றி போக செய்வார். அதுதான் கர்த்தர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தெரியாது இயேசுப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு பதில் சொல்லுகிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? பிரச்சனைகளை வற்றி போக பண்ணுவார். அந்த இடத்துல பாருங்க, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தாருங்க. சமுத்திரம் ஒதுங்க நம்ம பாத்துக்கிறோமா? ஹிஸ்டரியிலே கிடையாது. கத்தாதி கத்த தெய்வாதி தேவன் மட்டும்தான் அதை செஞ்சாரு. அந்த சமுத்திரத்தை ஓரம் கட்டி செவரு மாதிரி ஆக்கி அதன் நடுவுல அவங்க போய் கடந்து போற வரைக்கும் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். அதுல என்ன விஷயம்னா, வறண்டு போகும்படி செய்தாராம். அது ஜலம் பிரிந்து போயிட்டு, வறண்டு போகும்படி செய்தார், ஜலம் பிரிந்து போயிட்டு. பிரச்சனையே குழப்பத்தை உண்டாக்கிடுவாருங்க ஆண்டவர். எந்த பிரச்சனை நம்மளை சந்திக்குதோ அந்த பிரச்சனைக்கு குழப்பத்தை உண்டாக்கி அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி அனுப்பி விட்டுருவார் ஆண்டவர். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஜெபம் நான் எப்பவுமே செய்வேன். எனக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்கனாக்கா, ஆண்டவரே, அவ்வளோ டென்ஷனையும் அவ்வளோ பிரச்சனையும் யார் எனக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்புறேன். திருப்பி அனுப்பி விடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ அங்க போன்னு சொல்லுங்க. நீ ஏன் என்கிட்ட வர? என்கிட்ட வரத்துக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பிரச்சனை உன்னை குழப்பம் பண்ணி விடலாம், அவங்க உங்களை குழப்பம் பண்ணி விடலாம், உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம், உங்களை அழ வைக்கலாம், உங்களை என்ன வேணா பேசலாம். அத்தனைக்கும் நீங்க அமைதியா நில்லுங்க. அந்த இடத்துல சமுத்திரத்தை வறண்டு போக செய்த தேவன், சமுத்திரத்தை பிளந்து போக செய்த தேவன், அந்த வட்டாந்தரை ஆக்குன தேவன், அதை ட்ரை ஆக்குன தேவன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை ஒண்ணு இல்லாம ஆக்கி வறண்டு போக செய்து அதை பிரித்து போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய ஒரே ஜெபம், ஆண்டவரே, என் குழப்பத்தை, என் வேதனையை, என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஆண்டவரே, இது எனக்கு இல்லை, இது சாத்தானால் கொண்டு வரப்பட்டது, நான் அப்படியே எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. அனுப்பி விட்டு பாருங்க.
தூரத்துல நின்னு பாருங்க என்ன குதி குதிக்கிறாங்க அவங்கன்ட்டு. தூரத்துல நின்று என்ஜாய் பண்ணுங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்கள வைத்துன்ட்டு. அதே தான் நடந்தது. அடுத்த வசனம் வாங்க வாசிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல 22வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போயினார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வெற்றி நடப்போட செய்வாருங்க ஆண்டவர். கர்த்தர் வெற்றி நடப்போட செய்வார். யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வியாதியில இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்னென்ன குழப்பத்தில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஒரே வேலை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களுடைய விஷயத்துல நீர் நீதி செய்யாமல் இருக்க மாட்டீரோ? 18வது அதிகாரம் லூக்கா 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது. நீதி செய்கிற தேவர் இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்துல இன்னைக்கு அது உங்களுக்கு கண்ணீரா தெரியலாம், இன்னைக்கு அது உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், இன்னைக்கு அது உங்களால எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க? ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் வற்றி போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவங்க நடுவுல நடக்க வைப்பாருங்க ஆண்டவர். நடக்க வைத்து கர்த்தர் நம்ம மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்க. அடுத்த வசனம் 23, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறக்காலே சமுத்திரத்தின் நடுவாக பிரவேசித்தார்கள். என்ன தைரியம் பாருங்க. நம்மளுக்கும் சமுத்திரம் திறந்து கிடக்குதுரா, நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது போல, நம்மளும் போலான்ட்டு உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்சவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும். 25வது வசனம், அவர்களுடைய தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் போனார்கள். அப்புறம் 26, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவளுடைய ரதங்களின் மேலும் அவளுடைய குதிரை வீரல் மேலும் திரும்பபடி உன் கையை சமுத்திரத்திலே போடு. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தை நீட்டினார். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடி வரும்போது கர்த்தர் அவள் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஆமென். எந்த கடலை பிரிச்சு கொடுத்தாரோ, ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்க வைத்தாரோ, அதே சமுத்திரத்தை அழிக்கும்படி செய்தார். அவங்களும் ஜாலியா உள்ள நுழைஞ்சாங்க. நம்மளுக்கும் இருக்குது, இவங்களுக்கு மட்டும் தராங்க, நம்மளுக்கு கிடைக்காதா? அவன் மட்டும் பரிசுத்தவாட்டியா, அவன் மட்டும் பரிசுத்தவானா, அவனுக்கு மட்டும் பக்தியா, அவங்க மட்டும் ஜெபிக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருமா, எனக்கும் கிடைக்கும் பாரு. உள்ள நுழைஞ்சாங்க. உங்க டிக்கெட்ல நுழைஞ்சாங்க. கர்த்தர் கொடுக்கலங்க. உள்ள நுழையிற வரைக்கும் உள்ள நுழைய பண்ணிட்டு கர்த்தர் சொல்லிட்டார் மோசே கிட்ட, உன் கோலை நீட்டு. கர்த்தர் கோலை நீட்டின உடனே அந்த சமுத்திரம் அவங்களை அப்படியே கவிழ்த்து போட்டதான். ஆண்டவர் சும்மா இல்லைங்க, சும்மாவே கிடையாது. ஆண்டவர் என்னைக்கும் சும்மா விடுகிற தேவனே கிடையாது. ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வறண்டு போக செய்கிற தேவனாய் இருக்கிறார். வறண்டு போயிடும் அது. அங்க அப்படியே நீங்க சூப்பரா நடப்பீங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு கிடையாது ஐயா, இந்த வியாதிகள் எனக்கு கிடையாது சுவாமி என்று சொல்லி நீங்க நடக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், ஓரம் கட்டின தேவன், தண்ணீரை ஓரம் கட்டின தேவன், சமுத்திரத்தை ஓரம் கட்டின தேவன். அத்தனை காரியங்களை உங்களுக்காக ஓரம் கட்டி உங்களை ராஜ நட போட வைப்பாருங்க. பயப்படவே பயப்படுவாங்க. கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை, இந்த பிரச்சனையை, இந்த குழப்பத்தை, இந்த வியாதியை, இந்த சூழ்நிலையை நீங்கள் என்றும் காண்பதே கிடையாது. கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிப்போமாக.